ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திராவில் தமிழச்சி. எப்பவும் போல் காலைல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துளசி பூஜை, வீட்டில் பூஜையும் முடிக்க 5:30 மணி ஆயிடுச்சு. அப்புறமா கிச்சனுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணால் தான் என் பையனுக்கு 7 மணிக்கெல்லாம் லஞ்ச் வைக்க முடியும். கிச்சனுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஆந்திராவில் எங்கே இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆந்திராவில் வந்து ராஜமகேந்திரவரம்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மில் ராஜமன்றின்னு சொல்லுவாங்க. கோதாவரி நதி கரையோரத்தில் இருக்க ஒரு அழகான ஊர். அப்புறம் நான் கிச்சன் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க அப்படின்னு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க குறைச்சிட்டே வரேன். பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நான் எவர் சில்வர் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்ணாடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தீங்க. ஏன்னா பாட்டில்ஸ் வந்து நம்ம ஒரு சில நேரம் அவசரமாக வேலை பார்க்கும்போது கை தவறி கீழே விழுகும். அதனால நான் அதிகமாக பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதில்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் தான் மாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சுக்கு வந்து நேற்று வந்து பக்கோடா போட்டிருந்தேன் நைட்டு. அதை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். பக்கோடா புளிக்குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெயில் தாளிப்பு எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு உப்பு சேர்த்து கொதிக்கவும் பக்கோடாவை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கணும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் பக்கோடா புளிக்குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது ஆந்திராவில் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து ரொட்டி மாதிரி செஞ்சுருந்தேன். மத்தியானத்துக்கு கொஞ்சம் தயிரையும் உரை ஊற்றி வச்சு என் பையனுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. எர்லி மார்னிங் 6:30க்கெல்லாம் சாப்பிட்ணுங்கும் போது விருப்பப்பட மாட்டான். அதனால் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருவேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.